நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் தெய்வீக வல்லமையால் தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும். இயேசுவே, நீர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பன். இந்த நாளுகளில் தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை நிரப்புகிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம் நான் வாசிக்கும் போது அங்கு பிறவியிலே அது குருடனாய் இருக்கிற ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறான். பிறவியிலே குருடனாய் இருக்கிறவன் அவன் அதை அங்கே உட்கார்ந்த நேரத்தில் சீஷர்கள் அதை இயேசுவோடு கேட்கிறார், ரவி, இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார். இவன் குருடனாய் பிறக்குறதுக்கு, இவன் இப்படியே பிறக்குறதுக்கு இவனுடைய தகப்பனும் தாயும் ஏதாவது குறைகள், அவங்களுக்கு இருந்த குற்றங்களோ அவங்களோட பாவங்களோ நிமித்தம் இப்படி வந்திருக்குதோ என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் பிறக்குறது தேவனுடைய சித்தத்தால் பிறக்கிறான். தேவன் நம்மே இந்த உலகத்தில் அதை ஆரோக்கியத்தோடும் விடுதலோடும் சௌக்கியத்தோடும் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறான். கர்த்தர் நம்மே அதை உருவாக்கிய தேவன். அவர் நம்மை உருவாக்கினவராயிருக்கிறார். நாம் கண்ணாலே பார்க்கிற குருடையும் நாம் கண்ணாலே பார்க்கிற சில விஷயங்களை மட்டும்தான் நாம் இப்போ கவனிக்கிறோம். நம்மை தேவன் அதை அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். நாம் அவருடைய சாயலாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் நமக்கு ஆவிக்குரிய சரீரமும் இருக்கிறார். தேவன் நம்மை நல்ல ஆவிக்குரிய சரீரத்தால் நம்மை வழி நடத்துதவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கோதம்பு விதை, அது சத்த கோதம்பு விதை மண்ணிலே போடும்போது அதுக்கு புது சரீரத்தை தேவன் கொடுக்கிறது போல எனக்கும் உங்களுக்கும் புது சரீரத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவன் நமக்கு புது சரீரத்தை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் கருத்திருக்கலாம், நாம் இந்த உலகத்தில் வெளுத்திருக்கலாம், நாம் எப்படியோ நிற்க முடியாதவராயிருக்கலாம், கண் பார்வை இல்லாதவங்களாயிருக்கலாம், எப்படியோ நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கலாம். என்றால் நமக்கு ஒரு புது சரீரத்தை கொடுக்கிறவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கோதம்பு விதை, சின்னதா இருக்கிற கோதம்பு விதைக்கு புது சரீரத்தை கொடுக்கிற தேவன் எனக்கும் உங்களுக்கும் புது சரீரத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே ரபி, இவன் செய்த பாவமோ அதை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று அங்கே இயேசுவினிடம் சீஷர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அது இங்கே இவன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டுக்கு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்படுகிறான். தேவனுடைய கிருபை இவனுக்கு வெளிப்படுவதற்காக, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படுவதற்காக இப்படி இவன் பிறந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த மனுஷன் பிறக்கப்பட்டது ஏதோ அப்பனுடையோ அம்மையுடையோ ஏதோ தவறுனாலேயோ பாவத்தாலேயோ அல்ல. இங்கே அவன் இப்படி ஒரு பிறவியிலே அவனுக்கு குருடா இருக்கிறது, அது இவனுடைய குறையோ இவனுடைய தகப்பனுடையோ தாயுடையோ பாவத்தாலேயோ அல்ல.
இவன் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக இப்படி நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி அவன் பிறந்திருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இன்னைக்கு ஞானும் நீங்களும் ஆவிக்குரிய நிலையில் குருடாய் இருக்குது என்றால், ஆவிக்குரிய நிலையில் எழுப்பி நிற்க முடியாது இருக்குது என்றால், ஆவிக்குரிய நிலையில் நமக்கு யோசிக்க முடியாது இருக்குது என்றால், கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு ஒளியாயிருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆவிக்குரிய நிலையில் நம்மை வழி நடத்த முடியுதவர், அபிஷேகத்தோடு நம்மை வழி நடத்த முடியுதவர். அவர் நம்மை இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறவர். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை பலப்படுத்தட்டும். நம்முடைய ஆவிக்குரிய சரீரங்கள் பலப்படுது. நாம் தேசத்தில் நாம் ஆயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் பிள்ளைகளை, இங்க நாம் பார்க்கும் போது தேவனுடைய அந்த கிரியைகள் வெளிப்படுவதற்காக, தேவனுடைய கிரியை இவன் மேல் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி இருக்கிறான். சில மக்கள் நம்மளை பார்க்கும் போது நாம் குறைவுள்ளவராய் இருக்கலாம். நாம் தேசத்தில் நம்மை பார்க்கும் போது பண கஷ்டத்தோடு இருக்கலாம், கட பிரச்சனையோடு நாம் இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். தேவனுடைய கிரியைகள் நம்மேல் வெளிப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? அப்போ தேவனுடைய கிரியை நம்மேல் வெளிப்படும் போது நாம் எழும்பி நடக்க முடியும், நிற்க முடியும், தீர்க்காயுசோடு இருக்க முடியும். கட பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். தேசத்தில் நம்மை ஆரோக்கியத்தோட, தேசத்தில் நம்மை விடுதலோட, சௌக்கியத்தோட அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறவராயிருக்கிறார். அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறவர். உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் அவர் ஒளியாய் இருக்கிறது. அவர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துதவராய் இருக்கிறார். அவர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அதை நமக்கு ஒரு பிரகாசமாய், ஒளியாய், நம்முடைய அதை நம்மை நடத்துதவராய், நமக்கு வழி திறக்குதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தரையிலே துப்பி உமிநீரினால் சேர் உண்டாக்கி அதை அவனுடைய கண்மேல் பூசுகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அவர் சேர் உருவாக்குறார், துப்புகிறார், சேர் உருவாக்குறார். உமிநீரினால் அதை சேர் உருவாக்கி அவனுடைய கண்மேல் பூசி, நீ சீலோகாமுக்கு போ, நீ சீலோகாமுக்கு கடந்து சென்று, அதே சீலோகாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ சீலோகாமுக்கு போ. அவன் அதை அந்த இடத்தில் போய் அந்த சீலோகாமிலே அந்த குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரிலே இந்த கண்ணை கழுகுறதுக்காக அனுப்புகிறான். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அநேக நாளுகளாய் சபையில் கேட்கிறது தான். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஞான் எதுக்காக பிறந்திருக்கிறார் என்று ஞானம் நீங்களும் புரியும். நாம் எதுக்காக பிறந்திருக்கிறார், என்னை கர்த்தர் எதுக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? அவருடைய கிரியை என் மேல் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிரியை என் மேல் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளுகளில் அவருடைய கிரியை நம்மேல் வெளிப்படுத்த நாளுகளாய் இதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு தேவனுடைய கிரியை என் மேல் வெளிப்படட்டும். தேவனுடைய கிரியை என் மேல் வெளிப்படட்டும். தேவனுடைய கிரியை என் மேல் வெளிப்படும் போது ஒரு விடுதல் நம் குடும்பத்தில் இறங்கி வரும், ஒரு சௌக்கியம் நம் குடும்பத்தில் இறங்கி வரும். ஒரு விடுதலோட கர்த்தர் நம்மை நடத்துவார். இவன் சீலோகாமுக்கு கடந்து செல்லுகிறான். அங்கே அவன் போய் அங்கே அந்த கண்ணை கழுகுகிறான். அவன் கழுகும் போதே பார்வை அடைந்தவனாய் மாற்றப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவன் பார்வை அடைந்தவனாய் அதை அங்கே மாற்றப்படுகிறான். இங்கே நாம்
அநேக கேள்விகள் தேவனுக்கு முன்பாக வைக்கும். தேவனை, எதுக்காக நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான்? எதுக்காக இவ்வளவு கஷ்டம்? எதுக்காக இவ்வளவு கண்ணீரான சூழ்நிலைகள் என்றெல்லாம் நாம் கேள்விகள் வைக்கும் போது தேவனுடைய கிரியைகள் நம்மேல் வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய கிரியைகள் நம்மேல் வெளிப்படுத்துவதற்காக இது நடந்திருக்கிறார் என்று நினைக்கட்டும். கடத்தில் இருக்கிற மக்கள் தேவனுடைய கிரியை என்மேல் வெளிப்படட்டும் என்று சொல்லட்டும். தேவனுடைய கிரியை என்மேல் வெளிப்படும் போது அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதல் வருவார். மக்கள் முன்னாடி உன்னை ஒரு சாட்சியாய் நிப்பாட்டுவார். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அநேகம் கடத்துக்குள்ள இருந்திருக்கிறார், அநேகம் பிரச்சனைக்குள்ள இருந்திருக்கிறார், தேவன் இப்போ எனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். வியாதியோடு இருக்கிறவங்கள் அந்த தேசத்தில் ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். அதே நமக்கு தேவனுடைய கிரியை நம்மையில் வெளிப்படும் போது உன்னுடைய வியாதிகள் இயேசு எடுத்து மாற்றுவார். அந்த நீ ஆயிருக்கிற கிராமத்தில், நீ ஆயிருக்கிற வீடுகளுக்குள்ள தேவன் உன்னை பெரிய சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனே, உம்முடைய கிரியை என்மேல் வெளிப்படட்டும் என்று சொல்லட்டும். உம்முடைய கிரியை என்மேல் வெளிப்படும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் மாற்றப்படும். அதே அவன் கண்ணுகளை கழுகும் போது இயேசு சொன்ன மாதிரியே அவன் நடந்து போய், கஷ்டத்தோடு நடந்து போயிருக்கலாம். பார்வையற்றவனாய் நடந்து நடந்து கஷ்டப்பட்டு போகும்போது, நமக்கு இன்னைக்கு ஆராதனைகளுக்கு போக நேரமில்லை, நமக்கு இப்போ ஆராதனைகளுக்கு கடந்து செல்ல முடியாது இருக்கிறான். இன்னைக்கு அநேக வழிகள் நமக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை துதிக்கிறதுக்காக, தேவனை ஆராதிக்கிறதுக்காக, வேதத்தை படிக்கிறதுக்காக இந்த நாளுகள் அநேகம் நமக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுத்திருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் போது அவன் பார்வையற்றவனாய் நடந்து போய் இயேசு சொன்னது போல கடந்து சென்று அவன் அந்த சீலோகாமில் இறங்கி அவன் தண்ணி எடுத்து அந்த கண்களை கழுவுகிறான். அப்போ இயேசு சொன்ன மாதிரி கேட்கும் போது அங்கே அவன் பார்வை அடைஞ்சிருக்கிறதாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாளுகளில் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவார், விடுவிப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அதை ஒரு வெற்றியும் விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவன். நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தரே, உம்முடைய கிரியைகள் என்மேல் வெளிப்படட்டும் என்று சொல்லட்டும். உம்முடைய கிரியைகள் என்மேல் வெளிப்படட்டும். விடுதல் உண்டா? கர்த்தர் நம்மை விடுதலோடு சௌக்கியத்தோடு நம்மை வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் என்னுடையோ உங்களுடையோ பாவத்தாலே அல்ல, தகப்பனாருடையோ தாயுடையோ பாவத்தாலே அல்ல, நம்மேல் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக இது இப்படி நடந்திருக்கிறது. தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக இது இப்படியே நம்மேல் வந்திருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக நாம் எதிர்பார்ப்போடு இருக்கட்டும். ஆண்டவரே, என்மேல் உம்முடைய கிரியை வெளிப்படட்டும். என்னுடைய பிரச்சனைகளில் ஒரு விடுதல் நீர் கொடுக்க முடியும். என்னுடைய கடபாரத்தில் இருந்து ஒரு விடுதல் நீர் கொடுக்க முடியும். சமாதானம் இல்லாத சூழலில் இருந்து ஒரு விடுதல் நீர் கொடுக்க முடியும். இந்த நாடுகளில் அதை எனக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க உம்மால் முடியும். உம்முடைய கிரியா என் மேல் வெளிப்படட்டும் என்று சொல்லட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, அநேக தடைகளுடைய மத்தியிலும் நாங்கள் உண்மையை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை கேட்க, தேவனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வந்திருக்கிற ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். வியாதிகளில் இருந்து, பலவீனதைகளில் இருந்து, கண்ணு நீரான சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து நீர் வழி நடத்தும்.
ಎಲ್ಲ எதிராய் நிற்கிற சத்துருவின் கிரியைகளை நாங்கள் எரிக்கிறேன். எல்லா சாத்தாண்ட கிரியைகள் எரிக்கப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் விடுவிக்கப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். நீ மாத்திரம் பரிசுத்தர், நீ மாத்திரம் உண்மையுள்ள தேவன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரே, நீர் எங்களை தேசத்தில் ஆசீர்வதித்து பெருக செய்தகவைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய தெய்வீக கிருபையால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தேசத்தில் பெருக செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, நாளைக்கும் ஆண்டவரே நாங்கள் இடைவிடாது நாங்கள் காலையிலே ஜெபிக்கப்பட நீர் கிருபை செய்யும். தடைகள் மாற்றி அநேகர் கடந்து வர கிருபை செய்யும். இன்னைக்கு அப்பா எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரும் பிதாவே, ஆமென்.